வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வாடகை ஜாமான் பாதி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அண்டா அப்புறம் டவலை இந்த டவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 1 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்து வச்சு. அதாவது 1 வருஷம் என்னன்னா எங்கள் கல்யாண நாளுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசை செய்வாங்க இல்லையா, பாத்திரங்கள்லாம் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து இன்னைக்கு தான் வந்து எடுத்து எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி கவுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லி தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஜாமான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாதி ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வாடகை ஜாமான் பாதி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போ வந்து அதாவது இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஜாமான்லாம் வந்து மூட்டை கட்டி ஸ்லாப்ல தூங்கிட்டு இருந்தது. எல்லார் வீட்லயும் அப்படிதான் பண்ணுவோம். எல்லார் வீட்லயுமே சரி இருக்க தேவையான பொருள் மட்டும் யூஸ் பண்றது எடுத்து வச்சுட்டு மீதி ஜாமான்லாம் கட்டி ஸ்லாப்ல தூக்கி போட்டுருவாங்க. ஸோ யாரோட கல்யாண சீர்வரிசைலாம் ஸ்லாப் மேலே தூங்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா என்னோட வருஷம் இது எல்லாமே ஸ்லாப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கு. மறுபடியும் கட்டி ஸ்லாப் தான் போடுவோம். ஏன் இறக்கணும் அப்படின்னா எலி வந்து உள்ள போந்து ஒரு ஸ்லாப் எலி வந்து வீடு வாடகைக்கு எடுத்து அது உள்ள இருந்திருக்காங்க. வாடகை தராம போயிட்டாங்க எல்லாரும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எலி வந்து பாத்தீங்கன்னா பூந்து சமைச்சே வந்து வேஸ்ட் ஆகி வச்சிருந்தது. இப்போ ஜாமான் கலரே மாறி போச்சு. எல்லாமே பளிச்சுன்னு. இப்போ சரண்யா கை வண்ணத்தால பளிச்சுன்னு இருக்குது. பாவம் பிள்ளை கை வலிக்கும். கை வண்ணம் மட்டும் அதுல கலந்து மனோட கை வண்ணம் தான் கலந்துருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா தேய்ச்சி விளக்கி கழுவி வெயில காய வச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கோம். திரும்ப இதெல்லாம் சாக்கில் வந்து மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாக்காவே இல்லை, ஃபுல்லாக கந்தலாகிடுச்சு. ஸோ அதனால் புது சாக்கு போட்டு மாற்றி வைக்க போகிறோம். இன்னும் அந்த கேரியருக்கு கழுவுறதுக்கு மட்டும்தான் வெளியே எடுக்கிற சாக்கில் இருந்து. ஆஃபீஸுக்கு போகிறானே நம்ம வகையாக சாப்பாடாக்கி இந்த மாதிரி கேரியரில் கொடுத்து அனுப்பலாம். எனக்கும் ஆசை இருக்காது. படத்தெல்லாம் பார்ப்போம்ல கேரியரில். உண்மையை சொல்லு, நான் நீ கொடுத்தா எடுத்துகிட்டு போக மாட்டேதான். இது எங்கே நான் தூக்கி எங்கே வச்சுட்டு போகிறது, எங்கே வைக்கிறது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார் பேக்கில் வைக்கிறதுக்கு. ஏன்னா லீக் ஆகி ஏதாவது ஃபைல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போயிடும்போது சொல்லிட்டு அதுக்கே போய்விடுவாரு. இவ்வளோ பெரிய கேரியர் தூக்கிட்டு போய் எங்கே வகையாக வச்சு நம்ம சாப்பிட்றது. சமைச்சு வைக்கிறேன் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது கேரியர் வந்து எடுத்து போய் சாப்பிடுவோம். ஸோ கேரியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட சரி இது வந்து பலகார கூடன்னு சொல்லுவாங்க. பலகார டின்னு சொல்லுவாங்க. பலகார டின்னு சொல்லுவாங்க. டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் முறுக்கெல்லாம் தீபாவளிக்கெல்லாம் சுட்டாங்கன்னா இதில் தான் வைப்பாங்க அம்மா. இப்போலாம் யாரும் அதிரசம் முறுக்கு அந்த அளவுக்கு சொல்கிறதில்ல, கம்மியாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அதிகமாக சுட்டு வச்சுருவாங்க. வேறு வெளியிலலாம் தின்றதுலாம் இதை வாங்கி தர மாட்டாங்க ஸ்நாக்ஸ்லாம். இதுதான் அது திறந்து எடுத்து சாப்பிடுவோம். இந்த சில்லற ஜாமான்லாம் வந்து இது உள்ள தான் வச்சுருவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணேன் நான் தான் வந்து அந்த சுற்றி எடுக்கிற மாதிரி அந்த இது வச்சுருக்கனால இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபரா கிளாஸ் டீ டபரா. ஆனால் கிளாஸ் தான் பெருசாக இருக்குது. இதில் யாராவது வந்தாங்கன்னா காஃபி கொடுக்கணுன்னா 1/2 லிட்டர் பால் கொடுக்கணும் போல ஒரு கிளாஸுக்கு. ஆமாம், இவ்வளோ காஃபி குடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்கல்ல. நம்ம வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும். காஃபி சும்மா ஒரு இதுக்கு தான் கொடுக்குறது. நான் இந்த அம்மா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். பெருசாக இருக்கிறது எங்கே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டம்பர்லாம் இருந்துச்சு, அது எடுத்துகிட்டு போயிட்டேன். இது இன்னும் எனக்கு ஒன்று மனோக்கு ஒன்று அம்மா எடுத்துச்சு டபரா செட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மில்க் புழியிறது, அப்புறம் வந்து இடியாப்பு புழியிறது, டிசைனாக அச்சுலாம் வந்து இதில் இருக்கும். அதெல்லாம் என்னைக்கு முறுக்கு சுட்டு கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சுடலாம் ஒரு நாள் வெயிட்டா, அடுத்த தீபாவளிக்கு சுடலாம். அவ்வளோதான். இந்த ஜாமான்லாம் எடுத்து இது உள்ளே வச்சிருக்கு. இது உள்ள தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகலை, ஏறி அது உள்ளலாம் போகல. ஒரு மெயினான ஜாமான் மட்டும் உள்ளே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் அப்பா கைண்டில் ஏர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. காலையில் இதில் தான் டீ எடுத்துகிட்டு போவோமே. நல்லா ஞாபகம் இருக்குது. பால்லாம் இதில் தான் வாங்கிட்டு வருவாங்க. டீ போட்டு கைனுக்கு எடுத்துகிட்டு போகிறது கொல்லிக்கு. இது வந்து சந்தன கிண்ணம், நலங்கு வைக்கிறதுக்கு சந்தன கிண்ணம், பன்னீர். பாலாடை. எதுக்குடா பாலாடை வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிறந்த பொண்ணு இல்லையா, ஸோ அதனால
குழந்தைக்கு வாங்கி தர மாதிரி பாலாடை, பவுர் டப்பா, அப்புறம் சோப்பு சோப்பு, டப்பா, சீப்பு, கண்ணாடி. ஆமா அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால பாலாடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் செய்யாமல் வச்சிருக்கு. சோப் டப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் இந்த இதில் தான் சோப் டப்பா வாங்கி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு தான் சில்வர்ல. ஆமா அது யூஸ் பண்ணிட்டோம். ஆமா யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் படி. படியிலே 2 இன்னொன்று இருக்கு பாரு குட்டியா அங்க. படி ஃப்ரெண்ட்ஸ் 4 படி இருந்துச்சு. இது ஒரு படி மொதல் சைஸ், அதாவது பெரிய சைஸ். இதோட இது இன்னொரு சைஸ், இன்னொரு சைஸ், 2 சைஸா அங்க எடுத்துட்டு போயிட்டோம் நம்ம யூஸுக்கு. லாஸ்ட் சைஸ். அழகு மாதிரி இருக்கு. அடுக்கா வை அதுல எல்லாமே. இப்போ அதுல இருந்தா எல்லாமே அதுல உள்ள கரெக்டா வந்துடணும். சொம்பு பண்ணி தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இது உள்ளே வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணுறேங்க. அந்த மாதிரி பெரிய ஜாமான்லேருந்து சின்ன ஜாமான் அடுக்கடுக்காக உள்ளே வச்சு தான் சாக்கு உள்ளே போடணும். இது வந்து 2வது வாட்டி எடுத்து கழுவி வைக்கிறது. எனக்கா என்னடா. ஆமாம், நாங்கள் வீடு அங்கே வாடகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜாமான் எடுக்கிறப்ப அப்பயும் இதே தொல்லை தான், எலி தொல்லை தான். எடுத்து தேவையான ஜாமான் எல்லா ஜாமான் கழுவிட்டோம். கழுவி காய வச்சுட்டு தேவையான ஜாமான் மட்டும் எடுத்து கிளம்பிட்டோம். மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுட்டோம். திரும்பவும் எலி கழுவணும். சாக்கு அந்த கதெல்லாம் ஆயிடுச்சு. சாக்கு ஒழுங்கா இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது எலி போயிட்டு அட்டகாசம் பண்ணிருக்கு சொல்லிட்டு. சாக்கே அந்த இடத்துல ஜாமான் தான் இருந்துச்சு. சொன்னா எந்தெந்த ஜாமான் அடி வாங்கியிருக்கு, எந்தெந்த ஜாமான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மன நிம்மதியாகவே இருக்கு. பரவாயில்ல இப்பயாவது பார்த்து சுத்தம் பண்ணி வச்சுமே அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் தான். இது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று. ஆமாம், அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம் எல்லாமே. அப்புறம் இது வந்து நம்ம கூட எடுத்துகிட்டு போயிடலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம யானை கழுவி காய வைக்கிற மாதிரி. ஆமாம், அது வாடகை வீடாக இருக்கவே எப்படி சொல்லுதுங்க, அந்த ஸ்லாபு கீழே எங்களுக்கு யானை பத்தவே இல்லை. அதனால இந்த கூட எடுத்துகிட்டு போனால் கழுவி வெளியில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே சரி தட்டு எடுக்க போனால் ஈரமாக தான் இருக்குது. கழுவி வச்சு ஈரம் அப்படியே கழுவுனோடனே நம்ம அடியில் ஸ்லாப்பில் எடுத்து வச்சிடுறோமா, அதனால் அந்த ஈரம் அப்படியே இருக்குது. அதனால இதை எடுத்துகிட்டு போகிறோம். சரி ஓகே, சரி அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி வரும். ஆமாம், மொத்தம் 4, 1 அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். 3 இருக்கு, சின்ன சின்னதாக இருக்கும். நான் வந்து 2வது இதுக்கப்புறம் இன்னொரு சைஸ் இருக்குல்ல, 2வது சைஸ் அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இதோட மூடிலாம் இதுலேயே இருக்கும். இது வந்து ஒரு சைஸ் அடிசட்டி சொல்லுவாங்க, அடிசட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் சைட்லலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஆமாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து இது வரை நினைக்கிறேன். நீட்டாக இருக்கு பாரு. அது வை கப்பு. அது அந்த அடுக்கு சட்டி. சாரி நான் பார்க்கல. அதை வச்சு சின்னதை உள்ள வச்சிரு. சின்னதை அது உள்ள போட்டுரு, அவ்வளோதான். இதில் வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு சைஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம் நம்ம. அரிசி வைக்கிறது எல்லாமே. 2 எடுத்துகிட்டு போயிட்டோம். அடிசக்தி 1, இந்த சைஸில் ஒரு குண்டா ஒரு குழம்பு ஊற்றி வைப்பேன் நான் இருக்கா. ஆமாம், அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆமாம் கரெக்டு. அப்புறம் வந்து குண்டா பால் காய்ச்சி குண்டா இது வை, வடி சாப்பாடு வடிக்கிறது வை. அது வச்சு அப்படியே அரேஞ்ச் பண்ணியே வை. நீ ஒரு சைஸாக வை. அது உள்ளே போயிடுமா சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் நான் இது வந்து எடுத்துகிட்டு போகல. சரி இருக்கட்டும், நம்ம புதுசாக வீடு கட்டி போகும்போது எடுத்துகிட்டு போகல சொல்லிட்டு இது எல்லாம் இதுக்கப்புறம் வேறு எதுவும் எடுக்கிறதா இல்லை. வாடகை வீட்டுக்கு நம்ம சொந்தமாக வீடு கட்டிட்டு எல்லா ஜாமும் எடுத்து வச்சு ஆண்டுக்க வேண்டியதான். இது ஒரு அரிசிக்கு வந்துட்டு வரேன். நல்லா இருக்குல்ல சைஸா. சத்தமான சரி வேற. என்ன பண்ணுறீங்க? இது வந்து வாசல்ல அதை வச்சிருக்காங்க பாருங்க அவங்க. அந்த மாதிரி வாசல்ல வந்து தண்ணி ஊற்றி பூலாம் போட்டு வைக்கலாம், அழகா இருக்கும். அதுக்காக எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குத்து விளக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டு கழுவுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அதனால குத்து விளக்குலாம் இந்த கப்பில் எடுத்து வச்சுலாம் அதிலே பேக் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதையும் வந்து இது கூட வச்சு முடியலாம். சரி. ஏன்னா இதெல்லாம் சரியாக கழுவ முடியல, கஷ்டமானது கழுவுறதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி மூடி வச்சது மட்டும்தான் கொஞ்சம் சேஃப்டியாக நல்லா இருக்குது புதுசாக. மற்றதெல்லாம் கழுவ வேண்டிய வேலை வச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து முடிஞ்சிட்டு இதெல்லாம் சாக்கில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஆமாம், இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது பெரிய ஐட்டத்துக்கு வாங்க, அதெல்லாம் அண்டா உள்ள வரணும். அண்டா உள்ள வரணுமா? சரி சரி. அடுத்து வந்து பெரிய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அண்டா, அப்புறம் தவளை. இந்த தவளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவளக்குடம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஸோ எனக்கு இந்த தவளை கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய பவள கூடலாம் வாங்கிட்டு வந்தாங்க. கல்யாண வீடியோவில் கூட பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பவளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு ஒரு தவளை, அப்புறம் அத்தை வீட்டுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுக்கணுன்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவள கூட அது உள்ள சும்மா தர மாட்டாங்க, லட்டு ஸ்வீட் வச்சு தருவாங்க. ஆமாம், அக்கா வீட்டுக்குலாம் சந்தியாவுக்குலாம் வந்து ஒரு பவள கூட லட்டு பிடிப்பாங்கல்ல நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு, லட்டு மைசூர் பாக்குலாம் பிடிப்பாங்கல்ல. ஸோ அதனால அதெல்லாம் வந்து இதில் இந்த மாதிரி தவளை வாங்கி தவளையில் வச்சு ஒரு மஞ்சள் கலர் துணி மேலே கட்டி கொடுத்துருவாங்க. வெள்ளை துணி தான் அந்த மஞ்சளை நினச்சி கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து இந்த தவளையில் வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதையும் அரேஞ்ச் பண்ணுறேங்க. எடுத்து வச்சுன்னா அப்படியே பேக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து கப்பில் பத்தல சார், அதனால அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அண்டாவில் வச்சிடலாம். அது ஆனால் எடுக்கப்போ மட்டும் ஞாபகமாக வச்சுக்கோ இது எதில் வச்சுருக்கோன்ட்டு. இது வந்து பொங்கல் கூட சொம்பு, அப்புறம் வந்து ஆளுங்க அரிசி சுற்றுவாங்கல்ல அந்த இது, அப்புறம் வந்து அந்த இது வந்து பூஜை செய்யறதுல தட்டு, தாம்பல் தட்டு. இது வந்து கோயிலுக்கு போனா பூஜை கூட. இது வரைக்கும் கோயிலுக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி கூட நீ எடுத்துட்டு வந்து நான் பார்த்ததே இல்லையே. நான் எடுத்து வந்து இருக்கு, பட் ஆனால் எடுத்துட்டு போகலாம், நம்ம தான் எடுத்துட்டு போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாரு இப்பெல்லாம் இந்த மாதிரி கூட எடுத்துட்டு வரா, எல்லாமே அங்கே போயிட்டு செப்பரேட்டாக கையில் வாங்கிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வீட்டில் இருந்தே எடுத்துட்டு போவாங்க எல்லாமே. கிட்ட இருக்க கோயிலுக்குன்னா இதில் வச்சு எடுத்து போகலாம், எடுத்துட்டு போவாங்க. எப்போனா இங்க லோக்கல்ல வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போவோம், அப்போ யூஸ் ஆகும். அப்போ வந்து எல்லாத்தையும் இதுல வந்து வச்சு அழகா எடுத்துட்டு போவாங்க. இது பொங்கல் கூட வந்து எடுத்துட்டு போறாங்க இப்பயும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டோம். ஒரு பெரிய பெரிய ஜாமான் உள்ள அது உள்ளலாம் என்னென்னலாம் கொல்லுமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாமான் இருந்தது, இப்போ இருக்கிறது 4 ஜாமான் மாதிரி தான் இருக்கு. அடசக்தி பெருசு இல்லை, ஸோ அதனால எல்லாமே அது உள்ளே வச்சிட்டோம் பூஜை ஜாமான்லாம். ஸோ நான் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு அம்மா வீட்டிலேருந்து தருவாங்க. அதை வந்து இங்கே புகுந்த வீட்டில் வந்து ஏற்றணும்னு சொல்லிட்டு அந்த விளக்கு, என்னோட விளக்கு, என்னோட ஓரத்து விளக்கு, என்னோட மாமியார் விளக்கு, 3 பேர் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா படைக்கும் போது ஏற்றுவோம். அதனால் சாமி ரூம்லேயே இருக்குது. சரி, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இந்த கூட வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதுல கொஞ்சம் ஜாமான் இருக்குது, இதுல ஜாமான் இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று எடுத்து போட்டு வச்சிட வேண்டியதான். சரி வாங்க பேக்கிங் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பேக்கிங்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். 2 சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை, ரொம்ப கிழிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. எலி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் போட்டு வச்சா எலி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம பண்ணி வச்சிடலாம் என்ன? சரி. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமானை நம்ம புதுசாக வீடு கட்டி அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்க்கலாம். திரும்ப எலி தொல்லை ஆரம்பிச்சதுன்னா திரும்ப நடுவுலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.